நேயர்களுக்கு இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். தமிழர்களையும் தைத்திருநாளையும் பிரித்து பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட தமிழர்களுக்கும் தைத்திருநாளுக்கும் இடைப்பட்ட பந்தத்தை சுவாரஸ்யமா எடுத்து சொல்றதுக்காக வந்திருப்பவர் தமிழ் இலக்கியம், அழகு தமிழ், நகைச்சுவை உணர்வு, பட்டிமன்றம், மதுரை மண்வாசம் இப்படிங்கிற வார்த்தைகளை சொல்லும் போதே சட்டு நம்ம நினைவுக்கு வர்றது இவருடைய பேர் தான். பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் சார். வணக்கங்க. இனிமையான தமிழர் திருநாள், நீங்கள் சொன்ன மாதிரி தைத்திருநாள், பொங்கல், திருவள்ளுவர் தினம், மாட்டுப்பொங்கல் எல்லாமாக சேர்ந்து இனிய வாழ்த்துக்கள். பொங்கல் அப்படிங்கிற வார்த்தை எப்படி சார் வந்தது முதல்ல? இப்போ அது நம்ம இலக்கியங்களில் தனியாக அதுக்கு சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. பாரதி குறிப்பிடுறார். அதாவது பாஞ்சாலி சபதத்தில் சூதாட்டத்தில் எல்லாரும் அப்படியே ஒருத்தரையாக ஜெயிச்சுக்கிட்டே வர்றாரு சகுனி. அப்போ கடைசியாக பீமனையும் பாஞ்சாலியை ஜெயிச்சு குடித்த உடனே உன்னைய பொங்கல் வச்சு கொண்டாடுவோமடா மாமனே அப்படிங்கிறார். அதாவது பெரிய மகிழ்ச்சி வந்தால் அதுக்கு பொங்கல் வச்சுக்கிறதுன்னு ஒரு வார்த்தை உண்டு. ஆனால் அது பின்னாடி சில இடங்களில் கூட பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சுக்கிட்டாங்கல்ல அப்படிமா ஒரு வார்த்தை. அப்படின்னா அது ஒன்றுமில்லாமல் போச்சுன்னு அர்த்தம். எப்போவுமே கால மாற்றத்தில் சில சொற்கள் அப்படி ஆகும். நெய்யுடை அடிசில்னு ஒரு வார்த்தையை சங்க இலக்கியத்தில் பார்க்குறோம். படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வராயினும் இடைப்பட குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவியும் துளந்தும் நெய்யுடை அடிசில் மெய்பட உதிர்த்தும் மயக்குறு மக்களை எல்லோருக்கு பயக்குறை இல்லாதான் வாழும் நாளேங்கிற பாட்டு. இதை கேட்டாலே பயந்துடப்படாது. ஏன்னா பேசிட்டு இருந்தீங்கன்னா அர்த்தமும் சொல்லணும் பாருங்களேன். இன்னொன்று நீண்ட பாட்டுகளை கேட்டாலே நம்மளுக்கு சோர்வடைகிறாங்க. ஏன்னா வாட்ஸ்அப்பாக படித்து சுருங்கி போனாங்க எல்லாரும். மார்கழி மாதத்தில் முடிஞ்சு தை பிறக்கிற போது அறுவடை திருநாளாக இதை கொண்டாடுறதுக்காக அரிசி சம்பந்தப்பட்ட முதல் நெல்லை கொண்டு வந்து இப்போ எடுத்து புதிய பானையில் வச்சு பஞ்சபூதங்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயங்கிற அந்த பஞ்சபூதங்களுக்கு அதை நம்ம நன்றி செலுத்தும் வகையில் உலகெங்கிலும் அறுவடை திருநாள் உண்டு. அதை நாம் என்ன பண்ணுறோம்னா அறுவடை திருநாளாக இயற்கைக்கு நன்றி, நம்மோடு எப்பவும் இருக்கக்கூடிய பசுமாடுகளுக்கு, காளை மாடுகளுக்கு நன்றி, தமிழுக்கு நன்றி, திருவள்ளுவர் தினம். மூன்றாவது நாளாக காணும் பொங்கல் அப்படிம்பாங்க. அது என்ன சிறுவீட்டு பொங்கல்னும் பேர். அது நீர்க்கரைகளில், கண்மாய்களில், ஆற்றோரக்கரைகளில் உட்கார்ந்து பல்வகை அன்னங்களை வச்சு உறவுகளோடு உணவு உண்ணுதல் அப்படின்னு இந்த 3 நாட்களை இன்னொரையும் போய் எல்லாரையும் போய் பார்த்துட்டு வர்றது கூட உண்டு. காணுகின்ற பொங்கலாக கூட வைப்பாங்க. கன்னி பொங்கல்னு சொல்கிறது உண்டு. எத்தனை சொன்னாலும் இந்த 3 நாளும் ஒரு சிறந்த திருநாளாகத்தான் நம்ம கொண்டாடுறோம். எத்தனை வருஷமாக இந்த தமிழர்களுக்கும் தைத்திருநாளுக்கும் உண்டான பந்தம் இருக்குது? அது எப்படி பிரிக்கவே முடியாமல் இத்தனை வருஷமாக பாரம்பரியமாக தொடர்ந்துட்டு வருது? தைப்பாவை அப்படின்னு கூட கண்ணாசன் எழுதியிருப்பார். பாவை நோன்பு என்பது என்ன அப்படின்னா சங்க இலக்கிய பாடல்கள்லேயே இதை பற்றிய குறிப்புகள் இருக்குது. அதனால் இது ஒரு நமக்கு பழமைங்கிற விஷயத்தில் பார்த்தா எருதுக்கட்டுன்னு உண்டு, ஏறு தழுவுதல்னு உண்டு, ஜல்லிக்கட்டுன்னு உண்டு. இன்றைக்கு வரைக்கும் நம்ம அதை பேசுகிறோம். இவை எல்லாம் காலங்காலமாக இருந்ததுக்கான அடையாளங்கள் சொல்கிறாங்க. இது பாரம்பரியமாக ஒரு நமக்கு அறுவடை திருநாள்னு பார்த்தோம்னா தமிழருடைய திருநாளில் ஒரு 2000 ஆண்டுகளுக்கான இது இருக்குது. பொங்கல்ங்கிற பேரில் இருக்குதான்னு நமக்கு தெரியல. வெவ்வேறு பேர்கள் இருந்திருக்கலாம். இதுதான் காலங்காலமாக சொல்லப்பட்ட வந்ததாக இருக்கலாம். பொங்கலை பொறுத்த வரைக்கும் இப்போ தொடர்ந்து அது ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் கொண்டாடுறதுக்கு ஒரு தொடர் கொண்டாட்டமாக அதை எடுத்துட்டு. ஆமாம். ஏன்னா இப்போ போகின்னு ஒன்று சேர்த்துருக்கிறோம். ஆமாம். இது ஏன் அந்த மாதிரி ஒரு தொடர் கொண்டாட்டம்? வேற எந்த ஒரு திருவிழாவை ஒரு நாளில் கொண்டாடுவாங்க, ஓகே, முன்னாடி போனால் 2 நாள் போகும். ஆனால் இதுக்கு ஒரு தொடராக ஒரு 4 நாள் தொடர் மகிழ்ச்சியாக இருக்கு. அதான் இப்போ என்னன்னா போகிங்கிறது கூட நம்முடைய அது வடநாட்டில் போகிங்கிறாங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானேங்கிறது நன்னூல் இலக்கணம். நம்ம என்ன நினைக்கிறோம், அதில் பொருள்களை போட்டு எரிக்கிறதுன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, நம்முடைய பழைய நினைவுகளை மாற்றி புதிய குணங்களை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கூட இருந்திருக்கலாம். இது முதல் நாளாக வச்சுக்கிறாங்க. பிறகு தை பிறந்தா பிள்ளைகளுக்கு திருமணம், புதுமனை புகுவிழா, இதெல்லாம் அந்த தை மாதத்தில் வருது. அந்த கொண்டாட்டத்தோடு சேர்ந்து இதெல்லாம் இணைஞ்சிக்கிட்டதுனால ஒரு 4 நாள் 5 நாள் நமக்கு ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கிற மாதிரியே ஒரு தோற்றம் ஏற்படுது. பொங்கலுக்கு முந்தின தினம் போகி, பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிற கான்செப்டுக்காக தான் சொன்னீங்க. நினைப்பு பழசெல்லாம் போகட்டும், புதுமைக்கு மாறிக்கோ மனிதா அப்படிங்கறத சொல்ற விதமா தான் அது சொன்னீங்க. இருந்தாலும் பழைய பொருட்களை எரிக்கிறதாவோ, நேற்று போகி அப்போ சென்னை முழுக்க எல்லாமே புகைமூட்டமா காணப்பட்டது. அதெல்லாம் மக்கள் மத்தியில் எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்துறது? அதாவது நாம சுத்தமா இருக்கிறதே குப்பையை அடுத்த வீட்டில் தள்ளுறதுன்னு நினைக்கிறோம். அது இல்லை, நாம் அவர்களுக்கு அறிவுறுத்தணும். ஏன்னா இயற்கையை நாம் காப்பாற்றி நம்ம நேசிக்கலைன்னா
அது வெகுண்டு எழுந்துச்சுன்னா நமக்கு கஷ்டம். 2 முறை பார்த்துட்டோம். சுனாமி வந்தது பார்த்தோம், மழை வந்து பார்த்தோம், புயல் வந்து பார்த்தோம். அதனால் அந்த போகி வர்ற போது எதெல்லாம் கெட்டதோ அதை விடுவோம். சும்மா எரிச்சதுனால ஒன்று மாறி போகிறதில்ல. இத்தனை வருஷமா பாரம்பரியமா நம்ம கூடவே ஒன்றி வந்த இந்த பொங்கல்ல வந்து இன்னைக்கு பழமையில எத்தனை விஷயங்கள் நம்ம மறந்துட்டோம். ஆமாம், முக்கியமாக நீங்கள் கேட்குற மாதிரி முதல்ல இந்த பண்பாட்டு உடை கூட மறைஞ்சு போச்சோன்னு நம்ம கவலையாக இருக்குது. 2வது இந்த பானை, புது பானை, மண்பானைகள் செய்தல்னு இருக்குது. வீட்டு முற்றத்தில் வச்சு அதை செய்கிறதும், நிலத்தில் வச்சு நீர் ஊற்றி நெருப்பு வச்சு காற்றோட வச்சு பொங்கி வழியிறப்ப சூரியனை வணங்கி அப்படிங்கிற போது அனைவரும் அவரவருடைய அந்த நம்முடைய பண்பாட்டுடைய உடை, உணவு, உறவு இதுகள் தான் நம்மக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டு வரதோன்னு நமக்கு ஒரு அச்சம் இருக்குது. என்ன தப்பு பெருமிடாஸ் போட்டு பொங்கல் வச்சா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன தப்பு குக்கரில் வச்சா அப்படிங்கிறாங்க. எதுவும் தப்புன்னு இல்லை. காலமாற்றம் அப்படி தான். அப்பார்ட்மெண்ட் வீடுகளில் ஒன்றும் பண்ண முடியாது. கோலம் போட்டுக்கிட்டு இருந்தோம். கோலம் போட இடமே இல்லைங்கிற இப்போ 13வது மாடியில் இருக்க ஒருத்தர் வந்து கோலம் போடுறதுங்கிறது அவங்க வீட்டு வாசலில் வேணால் போடலாம், இல்லைன்னா அந்த செவத்தில் ஒட்டி வச்சுக்கலாம். அப்படி தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் நம்ம விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகிருச்சோங்கிற ஒரு பயம் இருக்குது. இன்றைக்கு நம்முடைய தொலைக்காட்சி போன்ற ஊடகங்கள் வந்ததுனால என்ன லாபம் அப்படின்னா, எல்லாரும் எல்லாமாக ஒன்று தரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இந்த 2 நாளைக்கு முதல்ல கூட மாணவர்கள் இளைய சமுதாயம் முழுவதும் எங்கேயோ நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டுக்கு ஒன்று திரண்டாங்கன்னு பார்க்குற போது அதுக்கு ஊடகத்தினுடைய ஒரு பெருநட்பு காரணம்னு நான் கருதுகிறேன். ஆக இந்த மாதிரியான பொங்கல் போன்றவையெல்லாம் இருந்தால் தான் நம்முடைய பண்பாட்டு விஷயங்கள் நமக்கு நினைவுக்கு வரும். இதை மறக்காமல் கொண்டாடிட்டு இருக்கணும். உலகம் முழுக்க போய் எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் நீங்க வந்து பயணம் மேற்கொள்றீங்க. பல்வேறு நாடுகள்லையும் அங்க இருக்கக்கூடிய தமிழர்களை நீங்க சந்திக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இந்த தமிழர் பாரம்பரியம், கலாச்சாரம், தை திருநாள் அவங்க எப்படி கொண்டாடுறாங்க, எப்படி பார்க்குறாங்க? ரொம்ப நல்லா கொண்டாடுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் வெளிநாடுகளில் அவங்க கொண்டாடுற அளவுக்கு நம்ம கொண்டாடுறோமோன்னு கூட பயமாக இருக்குது. என்னென்னா நம்மகிட்ட அந்த அண்மை இகழ்ச்சின்னு ஒன்று உண்டு. அண்மை இகழ்ச்சின்னு என்னென்னா, இந்த தோட்டத்தில் பூக்கிற பூவுக்கு அதிக வாசனை இருக்காதுன்னு நம்மளே நம்புவோமா. தோட்டத்து முல்லைக்கு வாசனை மட்டு அப்படிமா. இங்கேயே இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் எளிமையாக நினைக்கிறோம். வெளிநாடுகளில் கவனமாக செய்கிறாங்க. நான் சிங்கப்பூர், மலேசியாவில் இந்த தமிழர் திருநாள் கொண்டாடத்துக்கு போனால் 25,000 பேர் கொண்ட அரங்கில் பேசியிருக்கேன். அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில், அதே மாதிரி அமெரிக்காவில் இந்த மாதிரி இடங்களுக்கு போகிற போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அன்றைக்கு நம்ம ஊரில் தான் இல்லையே தவிர நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அத்தனையும் செய்வோம் அப்படின்னு அவங்க அதை ரொம்ப செய்கிறாங்க. குறிப்பாக தமிழுக்கான விழா முழுவதுமே. போன ஜனவரியில் நானும் என்னுடைய துணைவியாரும் ஜப்பான் போயிருந்தோம். பொங்கல் விழா தான். அதில் கவியரங்கு நடக்குது, இந்த மற்ற இதுகள் நடக்குது, பரதநாட்டியம் நடக்குது, எல்லாம் நடக்குது. வெளிநாடுகளில் பொங்கல் வச்சு பேச வச்சு நாட்டியம் நடத்தி எல்லாம் பண்ணுறாங்க. இன்னும் சொல்ல போனால் கரும்பெல்லாம் கூட முதல்ல கொண்டு போயிடுறாங்க. கரும்புகள் கொண்டு போய் வாழை மரம் வச்சு பொங்கல் வச்சு, சில பேர் அது குழவு போட்டு, இல்லைன்னா குழவு போட்டிருக்கிறத ஆடியோவில் போட்டு கேட்டுக்கிறாங்க. இது எல்லாம் நிகழ்கிற போது அவர்களுக்கு நாம் எதையும் இழந்துட்டோமோ அப்படிங்கிற எண்ணமில்லாத ஒரு எண்ணமோ, நம்மளை பார்த்தோன்னே எல்லோரும் வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்குது. கோயிலுக்குள்ளே போனோம்னா எல்லா பகுதியிலையும் ஏசி உள்ள, எந்த கோயிலாக இருந்தாலும் உள்ளே வந்து உள்ளரங்கம் முழுவதும் குளிரூட்டப்பட்டிருக்கு. அழகழகாக அந்த இதுகளில் அண்டாக்களில் உணவு பிரசாதம் வச்சு, பக்கத்தில் தொண்டை வச்சு, கரண்டி வச்சு, அந்த தண்ணீர் கழுவுறதுக்கு குப்பை போடுறது வரைக்கும் வச்சுருக்காங்க. நான் உள்ளே போனோடனே நினச்சேன், சாமி இவ்வளோ சௌரியமாக இருந்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு எப்படி வருவீங்க அப்படின்னு மீனாட்சியை வேண்டிகிட்டு இருந்தேன். ஆக வெளிநாட்டிலையும் கூட அவர்கள்ட்ட வந்து அந்த மறக்காமல் அதை கொண்டாடுற ஒரு அழகு. அதே மாதிரி ஒரு போட்டி வச்சாங்க ஒரு இடத்துல நான் பார்த்தேன். 15 வயசு குழந்தைகளுக்கெல்லாம் என்ன போட்டின்னா, கவிதை பேச்சு தவிர யார் வேகமாக வேஷ்டி உடுத்திட்டு வர்றா, யார் வேகமாக சேலை உடுத்திட்டு வர்றா, அவங்களுக்கு உடனே பரிசு. யார் வேகமாக இந்த உணவை சமைச்சு தர்றா, யார் இந்த உணவு பேரை கரெக்டாக சொல்கிறா, சரியாக சொல்கிறா, இப்படி வச்சாங்க பாருங்க. அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. இன்னொரு பக்கம் வந்து இயற்கை போன்ற விஷயங்களுக்கெல்லாம் வந்து நன்றி தெரிவிக்கிறாங்க அப்படின்னு ஆமாம் ஆமாங்க. இதோட சேர்ந்து எப்படி இந்த ஏறு தழுவுதலும் வந்து சேர்ந்தது உலகங்களோட? இல்லை, அது நான் முதல்ல சொன்ன பாருங்க, எல்லாமே 2000 வருஷம் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இப்போ நம்ம வெளிநாடுகளுக்கு போகிறப்ப இந்த பல்கலைக்கழகம் 300 வருஷம் ஆச்சுன்னாங்க. உதாரணமாக ஏல் யூனிவர்சிட்டிக்கு இப்போ காமிச்சு, இது 200 வருஷம் ஆச்சு, இது பழைய கட்டடம், இது புது சர்ச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன், உங்கள் ஊரில் எப்படி போனாலும் 500 வருஷம்தான். எங்கள் ஊருக்கு வாங்க, 1000 வருஷ பழசு 1000 வச்சுருக்கணும். மலைகள் சார்ந்த இடம் குறிஞ்சி, காடு சார்ந்த இடம் முல்லை, வயல் சார்ந்த இடம் மருதம், கடல் சார்ந்த இடம் நெய்தல். இப்போ சென்னை, பட்டினம், பாக்கம் எல்லாம்
கடல் சார்ந்த இடம். இந்த பகுதிகளில் வாழ்கிற மக்கள் அவரவர்களுக்கென்று சில விளையாட்டுகள் வச்சுருந்தாங்க. அதில் முல்லை நிலத்துக்கே உரிய விளையாட்டு, அங்கே இருக்கிற ஆயர்களுக்குரிய வீர விளையாட்டு என்ன அப்படின்னா, பெண்களுக்கு திருமணம் பண்ணுறப்ப இன்றைக்கி நம்மளாக இருந்தால் மாப்பிள்ளை என்ன பண்ணுறாருன்னு கேட்குறோம். சும்மா தான் இருக்காருன்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டம். அது வேலை பார்க்குறாரு. அடுத்த கேள்வி பெர்மனெண்ட்டாக டெம்பரவரியாக ஒரு கேள்வி கேட்பாங்க. பெர்மனெண்ட்டாகவே டெம்பரவரி தானே சரின்ட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் உண்டு. அந்த காலத்தில் வீரர்களுக்கு கொடுப்பாங்க. வில்லை வளைக்கணும். இவர் மாதிரி ராமன் மேலே சுற்றிக்கிட்டு இருக்க மச்சத்தை கீழே இருந்து இப்படி அடிக்கணும். அர்ஜுனனுக்கு பாஞ்சாலி. காளை அடக்கிறதுங்கிறது முக்கியமான ஒன்று. அதாவது ஹீராயிக் ஏஜ் அப்படிம்பாங்க. சங்க இலக்கிய காலத்தை ஹீராயிக் ஏஜ், வீரர்களுக்கான காலம். ஏன் வீரனுக்கு பொண்ணு கொடுத்தாங்கன்னா, பகைட்டிருந்து குடும்பத்தை காப்பாற்றணும், மிருகங்கள்ட்டிருந்து காப்பாற்றணும். என்னதான் அரசாங்கம் இருந்தாலும் அவன் பாம்பு வந்து அவன் தான் அடிப்பான். போலீஸ்க்கு ஃபோன் பண்ண முடியுமா அவன்? அப்போ அந்த வீரன் வந்து காளை அடக்கிறவனாக இருக்கணும். இன்றைக்கும் கூட எங்கள் ஊர்களில் இளவட்டக்கல்னு ஒன்று உண்டு. இப்படி தூக்கி அப்படி பின்னாடி போடணும். நல்ல வேலை அதெல்லாம் இப்போ இது முறையில் இல்லை, இருந்தால் ரொம்ப கஷ்டம்தான் அது. அப்போ இதில் இந்த ஒரு பெண் பிறந்தால் அந்த வீட்டில் ஒரு கன்றுக்குட்டி வளர்ப்பாங்க, காளங்கன்று. இந்த கன்று வளர இந்த பெண்ணு வளர்ந்தான்னா இப்போ இந்த காளை அடக்கிறவங்களுக்கு அந்த பெண்ணை கொடுக்கறது வழக்கம். இன்னொன்று, மாட்டை இவன் கொள்றதோ மாடை அவனை கொள்றதோங்கிறதெல்லாம் ரொம்ப திட்டமிட்டதெல்லாம் கிடையாது. அது தழுவுதல்னு வச்சான். அதனால தான் எருதுக்கட்டு நான் முதல்ல சொன்னேன், தழுவுதல், மாட்டை அப்படி தழுவிக்கொள்ளுதல். அதோடு மட்டுமில்ல, மாடு கொம்போடு நிற்கிது, மனிதன்தான் நிராயுதபாணியாக நிற்கிறான். நிராயுதபாணியாக இருந்தாலும் கூட அவன் ஒருபோதும் அந்த மாட்டை கொல்லணும்னு நினைக்க மாட்டான். இன்னொரு ஆச்சரியம், மாடு வந்து ஜல்லிக்கட்டு மாடு கொடுமையாக இருக்குங்கிறாங்க. நீங்கள் அந்த ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்குற வீட்டில் யார் தெரியுமா அதை பிடிச்சிட்டு வருவா? ஒரு 3.5 வயசு பிள்ளை தான், இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு வரும். அது கூடவே நடந்து வரும். அப்படியான ஒரு தன்மை கொண்டது தான் அது. ஆக களத்துக்கு வருகிற போது அந்த வீரத்தை காட்டுற அந்த மாட்டை அடக்கக்கூடிய ஒருவருக்கு பெண் கொடுக்கறதுங்கிறது நம்மகிட்ட வழக்கம் இருந்தது. அதனால தான் இது பழைய விளையாட்டுன்னு நம்ம சொல்கிறோம். இப்படி ஒரு பாரம்பரியம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கும்போது அது ஒரு இனம் சார்ந்த உணர்வை வந்து எந்த இடத்துல மாறுச்சு? இல்லை, இனம் சார்ந்ததுன்னு இல்லை. இப்போ நீங்கள் முகஞ்சதோர ஹரப்பாவில் பார்த்தீங்கன்னா இந்த காளை மாட்டுக்கான சின்னம் இருக்குது. அந்த எருதுகளே ஆச்சரியமான எருதாக இருக்குது. அதோட மனிதர்கள் இருக்கிறாங்க. அப்போ உடன் உழைக்கின்ற அந்த மாட்டை அவன் வந்து மாடு செல்வம்னே நமக்கு உண்டு. அந்த உழைக்கின்ற மாட்டை அடக்கி ஆளுதலும், அதை நட்பு கொள்ளுதலும், பாராட்டுதலும் என்று எல்லாகமாக அதை நாங்கள் பயன்படுத்தினது முகஞ்சதோரகாரத்துக்கு வழக்கம். அன்னைக்கு இருந்த அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு இருக்குது. இந்த தொடர்ச்சி வந்து காலங்காலமாக மாறுற போது ஆயுதங்கள் மாறிச்சு, வீரமும் மாறிப்போச்சு. இப்போ நீங்கள் பழைய படங்களில் வீரப்பா பயங்கரமாக உடம்போடு வந்து சண்டை போடணும். இப்போ வில்லன் அவ்வளோ வேலையில் பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா அவர் கையில் பிஸ்டல் வச்சுருக்காரு. அவர் சிரிக்க கூட வேண்டாம் அப்படின்னாருன்னா போதும். இன்றைக்கி பெரிய ஆயுதத்தை தூக்க வேண்டிய அளவுக்கு உடம்பு வேண்டியதில்லை. சின்ன ஆயுதத்தை வச்சு கூட பார்த்துட்றாங்க. ஆயுதம் மாறுது, காலம் மாறுது. ஆனாலும் கூட இந்த உறவுகளும் வீரமும் மாறாமல் இருக்கணும்னு நம்ம கருதுகிறோம். நகரமயமாதல் இந்த அளவுக்கு இப்படி மாறிக்கிட்டே இருக்கு. ஐடி எம்ப்ளாயிஸ் எல்லாம் எவ்வளவோ வந்திருக்காங்க, எவ்வளோ மாறிட்டோம் நம்ம எல்லாருமே. இன்னும் பழமை பாரம்பரியம் காக்கப்பட்டதுதான். இருந்தாலும் கிராமத்தில் கொண்டாடுறதுக்கும் நகரத்தில் கொண்டாடுறதுக்கும் வேறுபாடை நீங்க எதை பார்க்குறீங்க? இங்கே நகரமயமாக்கல் என்ன சிரமம்? நாம் நினைக்கிற மாதிரி மாடு ஓட விட முடியுமா? முதல்ல மாடு இருக்கா தெரியல, வீட்டு வாசலில் முற்றம் இருக்கா தெரியல. ஆனாலும் என்ன செய்கிறாங்க, குடியிருப்புகள், பன்மாட குடில்கள் இருக்குல்ல, அப்பார்ட்மெண்ட்ஸ், அவங்கெல்லாம் ஒன்று சேர்றாங்க. அவங்க வெளியில் வந்து பொங்கல் விழா கொண்டாடுறாங்க. ஒரு மேடை அமைக்கிறாங்க, அன்றைக்கி விழாக்கள் நடத்துகிறாங்க. எங்கள் ஊரில் இப்படி தாங்க இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ விலகி போகிற போதும் கூட அந்தந்த பகுதிக்கு ஏற்றபடியாக, இப்போ எல்லா கிரிக்கெட் விளையாடுறப்ப இப்படி இருக்கணும், கிரவுண்டு இப்படி இருக்கணும் எல்லாம் சொல்கிறோம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, செவத்தில் 3 கறிக்கூட போட்டுட்டாவது கிரிக்கெட் விளையாடுறப்பா இல்லையா? அதுபோல் அது மாறிக்கிட்டே இருந்தாலும் எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்கும். அது ஆரோக்கியமானது தான். ஆரோக்கியமானது தான். இருந்தாலும் இன்னைக்கும் எல்லாருமே பொங்கல் அப்படின்னு சென்னையில இருந்து எல்லாம் கிளம்பி ஊரை பார்த்து எல்லாருமே போறாங்க. அந்த சொந்த பந்தங்களோட சேர்ந்து பண்றது ஒரு ஆரோக்கியமான விஷயம். அதாவது என்னன்னா, நின்றுக்கிட்டு கூட போயிடுறேன். அதோட எப்படி வந்துடுவாருங்க மகன், மகள், மருமகன், பேரன், பேத்தி, கணவன், எல்லாரும் ஒன்று சேரணுங்கிறப்ப அந்த பொங்கல்னு சொல்கிற போது இன்னொரு விஷயம் பாருங்கள். இந்த குலவைங்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? குரலில் நம்முடைய வோக்கல் கார்டில் இது பண்ணுறது. குலவை எப்போ போடுவாங்கன்னா, மங்களகரமான விஷயங்களுக்கு போடுவாங்க. தாலி கட்டுறப்ப, அதே மாதிரி இந்த இது குழந்தை பிறந்தா, நாற்று நடுறப்ப, நல்ல காரியத்துக்கெல்லாம்.
ஒருத்தர் அழகாக சொன்னார், ஏன் குலவை போடப்படுதுன்னா ஏழை வீட்டில் அந்த நாயனம் நாதஸ்வரம் வைக்க கூட பணம் இருக்காதான். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்களாம், சட்டுன்னு குலவை போட்டு அதை தாலி கட்டிடுவாங்களாம். பேராசிரியர், இவ்வளோ விஷயங்கள் பற்றி நீங்களும் பாரம்பரியமாக சொல்கிறீங்க. ஒவ்வொரு வருஷமும் பொங்கலை உங்களுடைய வீட்டில் நீங்கள் எப்படி கொண்டாடுறீங்க? நான் பிறந்ததெல்லாம் சோழவன் தான் சொன்னேன். நான் பொங்கல் கொண்டாடுற போது எல்லாரும் ஒன்றா உட்காந்து, அது ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சி. என்னென்னா, என்னுடைய தந்தையார் தமிழாசிரியர் இருந்தவர். அது நாங்கள் உட்காந்து சாப்பிட்றப்போ அவர் எனக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. எனக்கு நான் 7-8 வயசில் கேட்டிருக்கேன். சொல்லுவார், இந்த பர்றா தம்பி, இந்த வீடு நான் என்னுடைய சம்பாத்தியத்தில் வாங்கினது, சும்மா சாதாரண ஒரு ஓட்டு வீடு தான். இந்த இலை நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது. இந்த நெல், இந்த சாப்பாடு இருக்க அரிசி, இது நம்ம வயல்லேருந்து நம்ம கொண்டு வந்தது. காய்கறி நம்ம கூரையில் படர்ந்துருந்தது. மோர் மாடு வச்சுருக்கோம்ல, அது இருந்தது. உங்கள் அம்மா பரிமாறுறாங்க, நம்ம சாப்பிட்றோம். இப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், எந்த பொருளும் நாங்கள் விலைக்கு வாங்கலை. இந்த பொருள் எல்லாவற்றிலும் எங்கள் உழைப்பு இருக்குது. இந்த உழைப்பு இல்லாமல் இது இல்லை. அறுசுவை உண்டி அமர்ந்து இல்லால் ஊட்டன்னு அந்த வார்த்தைக்கான பொருள் நமக்கு புரியுது. அறுசுவைன்னா 6 சுவை இருக்கணுங்கிறாங்க நூல். இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு, உப்பு, உரைப்பு, புளிப்பு, இது 6ம் இருக்கணும். இப்போ இந்த 6ம் கலந்து அந்த இலை போட்டு சாப்பிட்ற போது இந்த உழைப்பும் இந்த உழைப்புக்கேற்ற அங்கீகாரமும் இருக்கிற வீடு ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு அந்த நினைவு எங்கள் அப்பா சொன்னது எனக்கு வருது. பல இடங்களில் பழமை மாறாமல் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். நிச்சயமா. இருந்தாலும் இன்னும் பேராசிரியர் எதிர்நோக்கிற ஒரு இப்படி தான் இருக்கணும்னு பொங்கல், நீங்கள் உங்கள் கனவு காண்ற பொங்கல் வந்து எத்தகையது? இந்த உறவுகளைத்தான் நான் முக்கியமாக சொல்கிறேன். இன்றைக்கு உலகங்கிறது ஒரு கைக்குள்ளே வந்துருச்சுன்னு நம்ம சொன்னாலும் கூட, ஸ்கைப்பில் எல்லாத்தோடையும் பேசலான்னாலும் கூட, இந்த இயற்கை சூழ்ந்த ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். உறவுகளோடும் உணர்வுகளோடும் நல்ல உணவோடும் பாரம்பரிய எண்ணங்களோடும் நம்முடைய அந்த திருவிழா அமையணுங்கிறது என்னுடைய விருப்பம். நிச்சயமாக அதெல்லாமே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு விருப்பத்தோட உங்களுக்கு நன்றி தெரியும். ரொம்ப நன்றி. இந்த இனிய நல்ல வாய்ப்பை தந்து தைத்திருநாள், தமிழர் திருநாளில் திருவள்ளுவர் தினத்தோடு, மாட்டுப்பொங்கலோடு, போகி திருநாளோடு எல்லாவற்றையும் பாராட்டுகிற ஒரு வாய்ப்பை தந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சி நிறுவனத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள்னு சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.